ரோசி அக்கா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கடையில எப்படி போகுது? பரவாயில்லையா? பரவாயில்லக்கா, போட்ட காசை எடுத்துட்டேன். பரவாயில்ல. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஒரு 2 லட்ச ரூபாய் கிடைக்குமா? இல்லக்கா, வர காசெல்லாம் கடைக்கே கரெக்டா இருக்குக்கா. இருந்தாலும் நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். நல்லா இருக்க மட்டும் 2 லட்சம் கூட 3 லட்சம் கூட கேட்டே கிடப்பாளுங்க. என்னம்மா என்ன? எல்லாம் எங்க அக்கா தான் வந்து 2 லட்சம் கூட 3 லட்சம் கூடன்னு கேட்டா நம்மள்ட்ட என்ன விளைஞ்சா இருக்கு? அக்கா தானே, கொடுக்க வேண்டியது தானே. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. அக்கா கௌசி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. என்னடி திடீர்னு? இல்லக்கா, அவருக்கும் வெளியில கொஞ்சம் வேலை செட் ஆகல. அதான் சொந்தமா தொழில் தொடங்கணும் முடிவு பண்ணிருக்கோம். கொஞ்சம் கையில பணம் கொடுத்து உதவி நல்லா இருக்கும்க்கா. ஐயோ இல்லையடி, இப்பதான் வீட்டுக்கு வேலை பார்த்தோம். சுத்தமா கையில காசு இல்லடி. அப்படியா? சரி, ஓகே. யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? தங்கச்சி தாங்க. என்னவா? ஏதோ தொழில் தொடங்குறாங்களாம், காசு வேணும்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு. கொடுக்க வேண்டியது தானே, உன் தங்கச்சி தானே.